வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம். உள்ள வாங்க. போ. உட்காருங்க. உட்காருங்க. டிரைவர் சொல்லு பாப்பா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம்மா. ஜர்னிலாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ரொம்ப டயர்டா இருப்பீங்களா? இல்ல இல்ல. டைம் ஆயிடுச்சு. விஜய் கூப்பிடுமா? நீங்க காஃபி சாப்பிடுங்க. விஜய் 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 என்னங்க விஜய காணுங்க. வீடெல்லாம் தேடி பார்த்துட்டேன். எங்கேயுமே காணோம். விஜயை காணுமா? காணுங்க. எங்க போய்? ஆமாங்க. என்னம்மா சொல்ற? என்ன பண்றதுன்னு தெரியல. 8 மணிக்கு ரெடியா இருக்க சொன்னனே. எங்க போயிருப்பான்? 1 செகண்ட். கொஞ்சம் பைக் இருக்கு. எங்க போயிருப்பான்? தெரியலையே. விஜய் விஜய்க்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் ஃப்ரெண்ட் சதீஷ் இருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ. என்னங்காச்சு? வணக்கம் ஃபாதர். வாங்க சம்பர். உங்க தம்பி கிறிஸ்துவ மதத்துல சேரணும்னு வந்திருக்காரு. இயேசுவோட சாம்ராஜ்யத்துல ஒரு ஆத்மாவை அறுவடை பண்றதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா யார் ஒருத்தர் பைபிளை முழுமையா படிச்சு கர்த்தரை புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு வராங்களோ அவங்க தான் உண்மையான கிறிஸ்துவரா இருக்க முடியும். அப்படி ஒருத்தருக்கு ஞான ஸ்நானம் பண்ணி வச்சு யார் ஒருத்தரை கிறிஸ்துவரா மாத்துறாங்களோ அவங்க தான் இயேசுவுக்கு உண்மையான ஊழியனா இருக்க முடியும். நான் இயேசுவுக்கு உண்மையான ஊழியனா இருக்க ஆசைப்படுறேன். உண்மையிலேயே உங்க தம்பி மதம் மாறுறதுக்காக இங்க வரல, ஏதோ ஒரு பாதிப்புல தான் வந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க. உங்க தம்பியை அழைச்சிக்கிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபாதர். கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்குவார். தைரியது மதம் மாறியா? என்னோட அவதான் உனக்கு முக்கியமா? எப்படி இப்படி எல்லாம் மாறின? நிறுத்து. அதுக்கு அடிச்சா சரியாயிடுமா? இவனை என் பெத்த புள்ள மாதிரில வளர்த்த. அதுக்கு உண்மையில வச்சிருந்த நம்பிக்கையில நாசம் பண்ணிட்டியடா. அவன பெரிய கிளிய பட்டறாவா? அவளுக்காக மதம் மாற அளவுக்கு போயிட்டியே. மதம் மாற அளவுக்கு உனக்கு என்ன அவன் மேல பைத்தியமாடா? எப்படி உனக்கு பேர் தைரியம் வந்து? சொல்லல. விடு. நான் அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன். செத்து கூட போவேன். ஆமா, அவளுக்காக நான் செத்து கூட போவேன். அவளுக்காக நான் செத்து கூட போவேன்.
உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? நான் இங்க வந்தது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கறதுக்காக இல்ல. இப்ப என்னால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எந்த பக்கம் பார்த்தாலும் நீ நிக்கிற மாதிரியே இருக்கு. மனசெல்லாம் சோஃபி சோஃபின்னு ஓம் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கு. சில சமயம் செத்து போயிடலான்னு கூட தோணுது. உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற? அது என்னோட பர்சனல். உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பர்சனல் 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 அப்படி என்னதான் உனக்கு பர்சனல் இருக்கு? நீ யாரையாவது லவ் பண்ணி ஏமாந்திருக்கியா? இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லவ் பண்ணி ஏமாந்து அந்த பாதிப்புல நீ கல்யாணமே வேணாம்னு சொல்றியா? அப்படி இல்லனா உன் அம்மாக்காக உன் லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா? சொல்லு. இல்ல கேன்சர் எய்ட்ஸ்னு ஏதாவது டிசீஸ் இருக்கா? இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன பர்சனல் இருக்க முடியும்? சொல்லு சோஃபி. அன்னைக்கு அவ்வளோ எமோஷனலா அந்த மணல் சிற்பத்தை அழிச்சிட்டு போனியே, அப்படி உன் வாழ்க்கையில பாதிச்ச சம்பவம் என்னன்னு சொல்லு. நீ தானே சொல்லுவ நமக்குள்ள எந்த பர்சனலும் இருக்க கூடாதுன்னு. அப்படியே சொல்ல மாட்டேங்கிற. சொன்னா உன்னை விட்டு போயிடுவேன்னு பயப்படுறியா? சாகர வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன் சோஃபி. ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு சோஃபி. ஏன் இப்படி பேசாம கொள்ற? வாயை திறந்து பேசு. நீ பேசினாதான் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். பர்சனலா பர்சனல், பெரிய பொல்லாத பர்சனல். நீ வேணுங்கிறதுக்காக தான் நான் மதம் கூட மாற போனேன். அது உன்னோட முட்டாள்தனம். நான் என்னைக்காவது மதத்தை பத்தி உன்கிட்ட பேசிருக்கேனா? அப்படியாவது நீ மனசு மாறுவாங்கற நம்பிக்கையில தானே நான் அப்படி செஞ்சேன். நீ என்ன பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். அதுக்கு செத்து போடின்னு சொல்லு. செத்து போயிடுறேன். நான் சொன்னா நீ செத்து போயிடுவ. ஐயோ. அப்படின்னா உன் வாழ்க்கையில என்ன சோஃபி நடந்துகிட்டு இருக்கு? நான் சொன்னல விஜய், கர்த்தருக்கு பிறகு நான் அதிகமா நேசிக்கிறது உன்னதான். நீ என் வாழ்க்கையில வேணும் விஜய், நீ என் வாழ்க்கையில வேணும். அப்ப என்கிட்ட சொல்ல மாட்டல? என்ன புரிஞ்சுக்கோ விஜய், திரும்ப திரும்ப அதையே கேட்காத ப்ளீஸ். வேணா, நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அவனுக்கு பெரியப்பன் சித்தப்பன் அண்ணன் தம்பி இந்த மாதிரி எவனாவது எதிரிங்க இருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி யாருமே இல்லையே. நம்மளோட எதிரியே உன்னோட இந்த வீண் பிடிவாதம் தான். உனக்கு 5 மணி வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள சொல்லல அதோ தெரியுது, அந்த செல் டவர்ல இருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்குவேன். நான் சொல்றது ஜோக் இல்ல, சீரியஸ். பாத்துக்க. விஜய் 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 நில்லு. பெரிய செல் டவர்ல இருந்து குதிச்சிருக்கான். அவன் எங்க பொழைக்க போறான்?
டாக்டர் இப்ப தம்பிக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு. டோன்ட் வரி, பயப்படாதீங்க. மெடிக்கல் இது ஒரு மிராக்கல்னு சொல்லுவோம். உங்க தம்பி அந்த கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. தேங்க்ஸ் டாக்டர். நன்றியை கடவுளுக்கு சொல்லுங்க. ம்